முருகா சரணம், முருகா போற்றி. 27/9/2025, அதாவது செப்டம்பர் மாதம் சனிக்கிழமைங்க. தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதிங்க. இன்னைக்கு சமநோக்கு நாளுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 7:45 ஆரம்பிச்சு 8:45 வரைக்கும் இருக்குதுங்க. சாயந்தரம் 4:45 ஆரம்பிச்சு 5:45 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 10:45 to 11:45, மறுபடியும் நைட்டு 9:30 to 10:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு 10:30 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகை காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 7:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் 1:30 to 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. சூலம் கிழக்கு திசைங்க, அதனால பரிகாரம் தயிருங்க. சூரிய உதயம் வழக்கம் போல காலையில் 6 மணி 3 வினாடிக்கு ஆரம்பிக்குதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 10:17 வரைக்கும் பஞ்சமி திதி, அதுக்கப்புறம் சஷ்டி திதியா மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாள் முழுவதும் சித்த யோகங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாள் முழுசும் அனுச நட்சத்திரமா இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் யாருக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க. இன்றைய கோச்சார அமைப்பு எப்படின்னு எடுத்து பார்த்தா, மிதுனத்துல குரு இருக்காருங்க, சிம்மத்துல சுக்கிரன் கேது இருக்காங்க, கன்னியில சூரியன் புதன் இருக்காங்க, துலாத்துல செவ்வாயும் அதுலயே மாந்தியம் சேர்ந்துக்கிறாரு இன்னைக்கு. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்காருங்க, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்காங்க, மீனத்துல வழக்கம் போல சனி வக்ர ஸ்டேட்ல இருக்காருங்க. சரி வாங்க இன்னைக்கு ராசி பலன் பார்க்க போலாங்களா? மேசராசி அன்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு காரியத்தை எடுத்தோம் உடனே செய்வோம் அப்படின்னு ஒரு சுறுசுறுப்புக்கு கொஞ்சம் பஞ்சமான நாளத்தான் இருக்குது உங்களுக்கு. இந்த சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி 11ஆம் தேதிங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி மனசுக்குள்ள ஒரு விதமான குழப்பங்கள், ஒரு விதமான தடங்கல்கள், ஒரு மனசுக்குள்ள சஞ்சலம்னு சொல்லுவாங்கள்ல, இதை செய்யலாமா வேண்டாமா, நேற்று அவள் அப்படி சொல்லிட்டானே அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணத்தை பொறுத்து பழைய விஷயங்களை பற்றி நினச்சி கொஞ்சம் மனசுக்குள்ள குழப்பங்கள் உண்டாகக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் ஒரு தெளிவான தீர்வு, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அது வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், ஈவன் வேலையாக இருந்தால் கூட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டால் என்னப்பா ஸ்டக்காய் எப்படி நிற்கிற அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனசு கொஞ்சம் இருக்குது. டக்குன்னு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கொஞ்சம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் வியாபாரம் அல்லது தொழிலை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட, வாடிக்கையாளர்களாகட்டும், மேல் அதிகாரிகளாகட்டும், எதை பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் டீல் பண்ணணும். ரைட்டுங்களா? அவங்க சொல்கிற விஷயத்தை காது கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பதில் சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே சமயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் எதுலேயுமே தடங்கல்கள், இன்னல்கள், கஷ்டங்கள் கொஞ்சம் நீங்கக்கூடிய காலகட்டம் தான். ஆனால் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருப்பீங்க. ஒரே அடியாக வெக்ஸ் ஆகிட மாட்டீங்க. கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்டால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் 6 நிமிஷம் பதில் சொல்கிறதுக்கு டக்குன்னு எப்பவுமே பதில் சொல்லியிருந்தா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டக்காகி செய்யக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குது. மற்றபடி வண்டி வாகனத்தில் போகிறப்பும் சரி, பணத்தை கையாளக்கூடிய விஷயம் சரி, ஒரு உயர்தரமான பொருட்கள் நகை இது அங்கேயும் கொண்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அது தேவையில்லாத ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸை கொண்டு வந்து விட்டுருங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி ஒரு மாறுபட்ட எக்ஸ்பீரியன்ஸ். சுறுசுறுப்பாக இருந்தால் நீங்கள் என்ன இன்றைக்கி இவ்வளோ டல்லாக இருக்கீங்க, ஒரு கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்லுவீங்க, ஏன் நீங்கள் யோசனை பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட உங்களை பல பேர் பார்க்க போகிறாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சஞ்சலமான சிந்தனை வரங்காட்டி உங்களை நீங்களே நானா எப்படி அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குதுங்க. எதுலேயுமே நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்களே, நேர்மறை சிந்தனை, அதை கொஞ்சம் கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவான சிந்தனையில் நீங்கள் ஆட்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சஞ்சாரத்தில், இந்த கோச்சார அமைப்பில் கொஞ்சம் இருக்குதுங்க. எப்பவுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக மற்றவங்க சொல்கிறத உன்னிப்பாக கவனிச்சிங்கனாவே இன்னைக்கு அதுக்குண்டான பதிலை நம்ம ஈஸியாக சொல்லலாம். மேசம் சனிக்கிழமை கொஞ்சம் கடந்து போகிறக்கு உண்டான வழியை கொஞ்சம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கலாங்களே. அதே சமயத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மனசுக்குள்ளே பலதரப்பட்ட எண்ணங்கள், கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக வருங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பாசிட்டிவாக பார்த்துருக்கு பாருங்கள். பரணியை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே நிதானம், கொஞ்சம் அக்கறையாக ஒரு காரியத்தை கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். மொத்தத்தில் பொறுமை கொஞ்சம் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிறது போல இன்னைக்கு இல்லாமல் நெகட்டிவாக இருந்தால் இப்படித்தான் மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுமோ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜினால் நீங்கள் கொஞ்சம் அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கையாண்டா இந்த மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் சிறப்பான நாளாக கொண்டு போயிடலாம். அமைதி காக்கவும். நல்லவை பழிக்கட்டும். நட்பவி உங்களுக்கு. ரிஷபராசி என்பர்களே, இன்னைக்கு குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு குதூகலமான, மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான செய்தி ஒன்று கிடைக்க போகுது. இதுவரைக்கும் இருந்து வந்த இன்னல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி இன்னைக்கு அம்னியோட கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி கொஞ்சம் அளப்பரிய மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்கு. மொத்தத்தில் குடும்பத்தில் ஆதரவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதை செஞ்சாலும் சரி இவர் செஞ்சால் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நேற்றை விட, போன வாரத்தை விட, போன மாதத்தை விட இன்றைய நாள் இந்த சனிக்கிழமையில்
உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்கத்தான் போதுங்க ரிஷபராசி நேயர்களே. மற்றபடி உங்கள் வீட்டுக்குள்ளே சின்ன கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு உண்டான ஆட்களே வந்து அது சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், அல்ல அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஈவன் நம்ம அம்னியாக இருக்கட்டும், அவங்களே வந்து ஏங்க நேற்று கோபத்தில் பேசிட்டேங்க, உங்கள்கிட்ட பேசுவோம் அரட்டு பேசுவோங்க அப்படின்னு அப்படியே உங்களை வந்து செல்லமாக அப்படியே அந்த அவங்களோட மன்னிப்பு கேட்குற மாதிரி கொஞ்சம் பண்ணி உங்களை வந்து சந்தோஷப்படுத்தி அந்த சரி சரி விட விட நமக்குள்ளே வராத சண்டையா அப்படின்னு கூலாக நீங்கள் அரவணைச்சு செல்லக்கூடிய காலகட்டம், குடும்பத்தில் அப்பேற்பட்ட ஒரு ஒற்றுமை தரக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி தான் அவ்வளோ டீப்பாக சொல்ல வேண்டியது இருக்குங்க ரிஷபராசி நேயர்களே. மற்றபடி உங்களுக்கு எதை பண்ணாலும் சரி, வெளிவட்டாரத்திலையும் சரி, அல்லது வேலையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கீழ்மட்ட அதிகாரிகள் ஏற்பட்ட வருத்தங்கள் எல்லாம் நீங்கி என்னுடைய வருத்தங்கள் எல்லாம் அவங்களே வந்து ஒரு பாலிசாக ஒரு சுமூகமாக தீர்வு காணக்கூடிய அருமையான காலகட்டம் இருக்குது. அதனால் மனமகிழ்ச்சி ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மூமெண்ட்டில் தான் ரிஷபராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. மற்றபடி சில சமயத்தில் நீங்கள் சில கன்ஃபியூஷன்ஸ் வந்தால் அதுக்குண்டான ஆட்கள், அது பெரியவங்களாக இருந்தால், வியாபாரம் தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது வேலையோட டவுட்டாக இருந்தாலும் சரி, தக்க ஆலோசனையின் பேரில் அது பண்ணிங்கன்னா மிக தெளிவான தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலையை நீங்கள் காரிய அனுகூலத்துக்கு அருமையான நாளாக இந்த நாளை யூஸ் பண்ணிக்கலாங்க. மனசளவில் பல விஷயங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்திருந்தால் இன்றைக்கி அந்த கஷ்டங்கள் நீங்கி மனசளவில் ஹாப்பி அப்படிங்கிற மூமெண்ட்லேயே இருக்கிறாங்க. மொத்தத்தில் ரிஷபராசி இன்றைக்கி அமோகமான புரட்டாசி 11 கொண்டாடலான்னு வச்சுங்களேன். மற்றபடி எல்லாமே மேன்மேலும் வளர்ச்சி தானே. வண்டி வாகனம் வாங்குகிறோம், ஒரு சொத்து ஒன்று வாங்குகிறோம், அதை பற்றி டிஸ்கஷன் பெண்டிங் இருந்தால் கூட அதுவும் ஓரளவுக்கு நல்ல சூழலோட ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஒன்று கிடைக்க போதுங்க. சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நல்ல ஆளுப்பா, ஒரு பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு மேன்மை மிகுந்த நாள் அப்படின்னா அது ரிஷபராசிக்கு ஓப்பனாக சொல்லலாங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட குடும்பத்தில் ரொம்ப ஒற்றுமை மேலோங்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் பல கஷ்டங்கள் சிரமங்களில் நீங்கி இன்னைக்கு சந்தோஷமாக கொண்டாடலாங்க. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய விட இன்னைக்கு ஒரு ஸ்டெப் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் மேல் நோக்கிய பயணம், கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு உண்டான வழி கண்டிப்பாக மிருகசீரிஷத்தை கிடைக்கும். மொத்தத்தில் ரிஷபம் கொண்டாட வேண்டிய நாளுங்க. சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, உற்சாகமா இருங்க. நல்லவை பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, சார் மாங்குன்னு எங்கள் சொந்தக்காரன், சொந்த மச்சன் தாங்க, நெருங்கிய உறவுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்க்கல அந்த அளவுக்கு நம்மளை மனசை ஊண்டிங் பண்ணுறாங்க, மனசை அளவு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு இருந்த உங்களுக்கு இன்னைக்கு அந்த உறவுகள் நெருங்கிய சொந்தக்காரங்க மத்தியில் மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டம் இந்த கோச்சார அமைப்பில் புரட்டாசி 11 இருக்குது. இதுவரைக்கும் விலகி போன சொந்தங்கள், விலகி போன நட்புகள் கூட நீங்கள் செஞ்ச ஒரு காரிய அனுகூலத்தை நினச்சி அவங்களே இறங்கி வந்து சாரிங்க தப்பு பண்ணிட்டங்க அப்படின்னு குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. அப்பேற்பட்ட மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் நிகழக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றே ஒன்று கோபப்பட்டு அவசரப்பட்டு மனைவியோ அல்லது குடும்பத்தாரையோ திட்டிடாதீங்க. எல்லாம் உன் தம்பிக்காரன் சொல்லணும், அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்ல, அதுக்கு என்ன அப்படின்னு கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாருங்க. ஏன்னா குடும்பத்தில் சண்டைகள் வந்துடும். ஸோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் செய்கிறது நன்மையாக இருந்தால் கூட அதுக்கு உடனடியான பலன் கிடைக்குமானா கிடைக்கும். ஆனால் கிடைக்கிறதுக்கு முன்னால் அவசரப்பட்ட வார்த்தை விட்டுறாதீங்க, அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் தடங்கல்கள், அது தொழிலாகட்டும் வியாபாரம் வேலை எதாக இருந்தாலும் சரி, அந்த தடைகளை தாண்டி தாமதங்கள்லாம் குறைஞ்சு ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனிக்கிழமையில் நல்லாவே தெரியுதுங்க. எதிர்பார்த்த மகிழ்ச்சி வந்துங்க கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு இருக்கணும். அவசரப்பட்டு வாய் துடுக்கா எதுவும் பேசிடக்கூடாது. வீண் விவாதங்கள் வெட்டி அரட்டைகள் அதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிரயோஜனமாக இருக்கணும், ஒன்று உங்களுக்காக இருக்கணும் இல்லை அடுத்தவங்களுக்காக இருக்கணும். பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை தவிர்ப்பது மிதுனத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்களே அந்த ஸ்பாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களை பற்றி புரிஞ்சுக்காம பல பேர் நெருக்கடிகள் கொடுத்துருக்கலாம், மறைமுக எதிர்ப்புகள் வந்திருக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு ஓரளவுக்கு சந்தோஷமான நாளாக இன்னைக்கு கொண்டு போகலாங்க. சனிக்கிழமை நல்லாவே இருக்குதுங்க. புதிய வாய்ப்புகள் கூட பல பேருக்கு தேடி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. மொத்தத்தில் இங்கே உடல் ஆரோக்கியத்தில் பஞ்சம் இல்லை, மன ஆரோக்கியத்துக்கு பஞ்சமாக இருந்தாலும் அந்த பஞ்சம் நீங்கக்கூடிய காலகட்டம் ஓப்பனாகவே இன்றைக்கி சொல்லலாம்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட உங்களில் மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மதிப்பு மரியாதை சொசைட்டியில் கண்டிப்பாக உயரக்கூடிய காலகட்டம்ங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உற்சாகமாக ஊக்கமாகவே இந்த நாளை நீங்கள் ஆரம்பிப்பீங்க. சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லாத நாளுங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் நீங்கள் தடைகள் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி இன்னைக்கு மகிழ்ச்சியான பல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அமையக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. முதல்ல மிதுனம் அமோகமான ராசி, அமோகமாக இருக்குதுங்க இந்த நாள். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கடகராசி என்பர்களே, என்ன சார் நானும் எத்தனோட இறங்கி போகிறது. ஒரு வேலைக்கு போனால் நம்ம டாப் மோஸ்ட் மேனேஜர் ஆகட்டும் அல்லது நம்ம கீழே சபார்டினேட் ஆகட்டும், எதை சொன்னாலும் நாம் ஒன்று சொன்னால் அவன் வேறு கருத்து சொல்கிறாங்க.
புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு உங்களை பற்றி புரியாத பல விஷயங்கள் இன்றைக்கி பல பேர் புரிஞ்சுக்கிட்டு உங்களை கொஞ்சம் அனுசரித்து போவாங்க. அதே சமயத்தில் நீங்களும் மற்றவங்களை கொஞ்சம் அனுசரித்து போகணும். அவங்க கருத்துக்கு கொஞ்சம் ஆமோதிச்சு, இவங்க சொல்கிறதுலேயும் உண்மை இருக்குமோ அப்படின்னு உங்கள் பிடிவாதத்தை மறந்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. காது கொடுத்து கேட்டால் உங்களுக்கு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறவங்க கூட நெருக்கமான ஒரு நண்பராக, நெருக்கமான உறவாக மாறக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வெரி பர்டிகுலராக உங்களுக்கு வியாபாரம் தொழிலில் வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா தான் ரொம்ப க்ளோசஸ்ட் மூமெண்ட்டில் வருவான்னு வச்சுக்கங்களேன். மற்றபடி உங்களுடைய ஒரு புதிய விஷயங்கள் ஒன்று செய்யணும், புதிய யுக்தியை கையாளணும் அப்படின்னா இன்றைக்கி நல்லாவே செய்யலாம். அதில் ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. ஆனாலும் அதை கோபப்பட்டு கொஞ்சம் நிதானம் தப்பி நீங்கள் அந்த ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. பொறுமையாக நிதானமாக முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா காரிய வெற்றிக்கு ஒரு அனுகூலமான நாள் அப்படின்னு சொல்லாங்க. மற்றபடி எல்லாமே மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க, அவங்களும் உங்களை பற்றி புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு தேவை பொறுமைங்க. இந்த தொழில் வியாபாரம் வேலையெல்லாம் போக குடும்பத்தில் பார்த்தா அப்படித்தான் நல்லா தான் பேசிகிட்டு இருப்பீங்க. ஒரே ஒரு வார்த்தை அம்மனி சொல்லியிருக்கு, அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு வல்லு விழுந்துடக்கூடாது. ரைட்டுங்களா? அந்த ஒரு வார்த்தை தப்பி தவறி வந்திருக்கலாம். அப்பேற்பட்ட கொஞ்சம் அந்த வார்த்தைக்கெல்லாம் மீனிங் எடுத்து கொஞ்சம் சண்டையெல்லாம் போடாமல் அனுசரித்து போனீங்கன்னா குடும்பமும் கொஞ்சம் குதூகலமாக மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதில் தான் இருக்குது. உங்கள் அன்புக்காக, உங்கள் பரஸ்பர புரிதலுக்காக உங்கள் வீட்டார்களெலாம் இயங்கிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்து அனுசரித்து நடந்துக்கோங்க. அதே சமயத்தில் செலவை பொறுத்த வரைக்கும் வரவெல்லாம் நல்லா தான் வரும், ஆனால் செலவில் யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ண மாட்டேங்க. பயனற்ற செலவுகள் சொல்லுவாங்களே, தண்ட செலவு, அள்ளி இறைக்கிறது, வேண்டாத பொருளை வாங்கிறது, 10 பேர்த்துக்கு கடன் கொடுக்கறது, தேவையில்லாத நட்புகளுக்காக செலவு பண்ணுறது, இப்படி பயனற்ற செலவுகளில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. செலவு பண்ணாதீங்க. சேமிப்பெல்லாம் கரைஞ்சி போய் கடைசியில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் வெட்டியாக போயிருந்து வச்சுக்கங்களேன். அப்போ ஏற்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே வியாபார நுட்பம், தொழில்நுட்பம், வேலையில் ஒரு மதிநுட்பமான செயல்பாட்டில் நீங்கள் கிங்கு தானு, அதில் எல்லாம் குறையில்லைங்க. திறமையான ஆள் தான். செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மனதளவில் புதிய விஷயங்கள் வந்தால் கூட அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பிளானிங் இன்றைக்கி எக்ஸிக்யூஷன் நடக்குமானா கொஞ்சம் தடங்கள் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதை யோசனை அப்படியே வைங்க. ஒரு காலகட்டம் வர்றப்ப அதை நிறைவேற்றிக்கலாங்க. மொத்தத்தில் இன்றைக்கி வரவுக்கு மீறிய செலவுகள் ஆகக்கூடிய ஒரு நாளுங்காட்டி கொஞ்சம் உஷாராக இல்லாமல் ரொம்பவே நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் கடகராசி நேர்கள் இருக்கீங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாத்தோடைய வம்பு சண்டை இதில் வேண்டாம். அப்படியா அப்படின்னு அடுத்தவங்க சொல்கிறத அனுசரித்து கேட்டிங்கன்னா இந்த நாள் ஒரு சூப்பராக கொண்டு போயிடலாங்க. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெட்டி விவாதம், வீண் விவாதங்கள், இந்த சொல்லுவாங்களே வெட்டி திண்ணையில் வெட்டி நாயம் பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த வெட்டி நாயத்தை நீங்கள் குறைச்சிக்கோன்னு வச்சுக்கல. ரைட்டுங்களா? சண்டைக்கெல்லாம் வம்பு சண்டைக்கெல்லாம் போயிடாதீங்க. ஆயிலம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க. அந்த மனக்கோட்டை இருக்குல்ல, அந்த கோட்டையை அப்படியே பத்திரமா வச்சுருங்க. ஓகே, கடன் வாங்கி கொடுக்கறது, கடன் வாங்கி செலவுன்றதெல்லாம் தவிர்த்திங்கன்னா ஆயில்யம் இன்றைக்கி அமோகம் தானுங்க. முதல்ல கடகம் கொஞ்சம் சூழ்நிலையை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த நாள் கடன் இல்லாத நாள், செலவு குறைவான நாள் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு வரட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, எதுலேயுமே உஷார் வேணுங்க. கவனமாக செயல்படணும், நிதானம் தவறாமல் இருக்கணும். இது வேலையாகட்டும், வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும். இல்லைன்னா பொருள் நஷ்டம், மனக்கஷ்டம், உடல் சோர்வு இதெல்லாம் வந்துருங்க. மொத்தத்தில் நீங்கள் ரொம்ப மதிநுட்பமாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய இந்த சனிக்கிழமை புரட்டாசி 11ஆம் தேதி. இப்பேற்பட்ட நாளில் உங்களுக்கு பலதரப்பட்ட எண்ணங்கள் மனசுக்குள்ளே தோணும். செய்யலாமா வேண்டாமான்னு 2 விதமாக இருக்குது, 50-50%. அதனால் அதை 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி தகுந்த ஆலோசனையின் பேரில் நீங்கள் செய்யுங்க. அதுவும் முதலீடெல்லாம் செய்யணும்னு வச்சுக்கங்களேன், நல்லாவே யோசனை பண்ணணும். ரைங்களா? நல்ல வருமானம் வரக்கூடிய தொழில் பண்ணால் கூட நீங்கள் உங்கள் அசால்ட்டுனால அந்த வருமானம் தடைபடக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குது. எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு விதமான மனச்சோர்வு, ஒரு நாட் இன்ட்ரெஸ்டட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுபோல் என்னமோ போகிறேங்க சார், வாழ்க்கை ஓடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்பேற்பட்ட ஒரு மனசோர்வு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு சனிக்கிழமை கொஞ்சம் அமைகிற மாதிரி இருக்குதுங்க. எதுலேயுமே ஒரு ஆர்வமின்மை அப்படின்னா ஒரு மனசுக்குள்ளே ஒரு படபடப்பு இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் காலையில் போகிறப்பவே உங்கள் ஒரு குலதெய்வத்தையோ உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ ப்ரே பண்ணிவிட்டு அந்த படபடப்பை குறைக்கிறதுக்குண்டான வழியை கொஞ்சம் பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் போகிறப்ப இருந்தாலும் சரி, ஒருத்தர் பேசுகிறதா இருந்தாலும் சரி, மற்றவங்க கமிட்மெண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை பண்ணால் கூட மிக கவனமாக இன்றைக்கி இருந்தால் சிம்மராசி நேயர்கள் கொஞ்சம்
அனுசரணையாக கொண்டு வரலான்னு வச்சுக்கங்களேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்களை சொல்கிறப்ப கூட 1க்கு 2 டைம் யோசனை பண்ணுங்க. நீ என்ன சொல்கிறது அப்படின்னு டக்குன்னு கேட்டுருவாங்க. அப்படி மனசு வருத்தப்படக்கூடிய பல செய்திகள் செயல்கள் உங்களை பாதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி பல பேர் பேசக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி நீங்கள் மற்றவங்களை பற்றி உங்கள் செயல்பாடு பற்றி கருத்துக்கள் கூறுவதை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மொத்தத்தில் அன்பு பாசம் நேசம் அப்படின்னு இருக்கக்கூடிய குடும்பத்தில் அதுக்கெல்லாம் ஒற்றுமையெல்லாம் பஞ்சம் இல்லைங்க, அனுசரித்து போவாங்க. குடும்பத்தின் ஒற்றுமைக்கு பஞ்சம் இல்லை. சுபகாரியத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடங்கள் இருக்கங்காட்டி இன்றைய நாளை கொஞ்சம் கேஷுவலாக கடந்து போகக்குண்டான ஒரு சூழ்நிலையை நீங்களே மாற்றி அமைச்சுக்கோங்க. அதே சமயத்தில் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் செயல்பாட்டிலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எண்ணத்தை வாழ்க்கை அப்படின்னு சொன்னோம்ல, அப்படி எண்ணத்தை வாழ்க்கை அப்படிங்கிறது போகிறதுக்கு மற்றபடி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து மோதல்கள் வீண் விவாதங்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் சிம்மத்தில் மகம் பூரம் உத்திரம் எல்லாமே கொஞ்சம் இந்த நாளை கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கடந்து போயிடலான்னு வச்சுக்கங்களேன். நல்லவை பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கன்னிராசி என்பர்களே, அலைச்சல் சார், என்ன சார் சின்ன வியாபாரம் தான் பண்ணுறேன் அதுக்கு பெரிய அலைச்சல் சார் அப்படின்னு கொஞ்சம் அலைச்சல்களால் மன உளைச்சல்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில், ஆனால் அந்த உளைச்சல்னால பணவரம் வந்துன்னு வச்சுக்கங்களேன், தனவரம் வந்துன்னு வச்சுக்கங்களேன், மனசு ஹாப்பியாகும்ல. அப்பேற்பட்ட சூழல் தான் உங்களுக்கு. அலைச்சலை கொஞ்சம் ஆமோதிச்சு கொஞ்சம் அங்கங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அது வெட்டி அலைச்சல் இல்லைங்க, வீண் அலைச்சல் இல்லை, ஒரு வருமானம் தரக்கூடிய ஆதாய அலைச்சல் அப்படிங்கிறத புரியக்கூடிய பல பேர்த்துக்கு அந்த வாய்ப்புகள் அமையும்னு வச்சுக்கங்களேன். வேலையை பொறுத்த வரைக்கும் டைட் ஒர்க்கு சார், மற்றவங்களாம் ஜாலியாக இருக்கேன், ஒரு நாளைக்கு 4 டீ குடிக்கிறேன், எனக்கு ஒரு டீ குடிக்க டைமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தால் கூட அந்த மன உளைச்சலையும் ஒரு சந்தோஷம் மிக்க ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஊக்கமான செய்தி ஒன்று உங்களுக்குள்ள கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்துடன் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. மன உளைச்சல் இருந்தால் கூட உங்கள் வீட்டாருடன் பேசுகிறப்போ மனம் விட்டு பேசுகிறப்போ அந்த உற்சாகம் இல்லாத தன்மையெல்லாம் மாறி கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவீங்க. வீட்டுக்கு போன உடனே அம்மனி வாங்க காப்பியா டீயா அப்படின்னு கேட்டால் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு வர நல்லதுங்க. அதே சமயத்தில் திருமணம் ஆகாத இருந்தீங்கன்னா கொஞ்சம் சுபகாரியத்துக்கு முன்ன பின்ன கொஞ்சம் தடங்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது இந்த சனிக்கிழமையில். அது அவங்க பெரியவங்க பார்த்துக்கோன்னு வச்சுக்கலாம். மற்றபடி அப்பா அம்மானுடைய பேச்சை கொஞ்சம் மதித்து கேட்கணும். ஏன்னா பெரியவர்கள் பேச்சை நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி மதித்து என்னத்த அந்த பேச்சுக்கெல்லாம் தெரிய போகுது, நமக்கு தெரியாதையா, நம்ம என்ன டெக்னாலஜி படிச்சுக்கிறோம், அதெல்லாம் அந்த காலத்து மனுஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்காட்டி அப்படிலாம் பேசக்கூடாது. அப்பா அம்மாவையும் சரி பெரியவர்களையும் சரி எடுத்தறிஞ்சு பேசினா உங்களுடைய மதிப்பு குறையக்கூடிய கொஞ்சம் காலகட்டம் இருக்குது. மற்றபடி வெளியில் போய் இந்த ஹோட்டல் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அது முதல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உடல் தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் வந்து குறையக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. எல்லாமே தெளிவான முடிவு எடுக்க முடியலைங்க சார், அந்த பிரச்சனை என்னை போட்டு பாடாப்படுத்து. ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் தெளிவே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குது. ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. மற்றபடி குடும்பத்தில் உங்கள் அக்கா அண்ணன் இருந்தால் அவங்க நெருங்கிய உறவுகள் மூலம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அவங்ககிட்டலாம் ஒரு எகென்ஸ்டாக எதுவும் பண்ண மாட்டீங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப நிதானமாக விழிப்புணர்வுடன் கவனமாக இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு இருக்குது. உஷாராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் வெற்றி கொண்டான வாய்ப்புகள் தயங்கி நீ செஞ்சால் கூட வெற்றி கொண்டான வாய்ப்பு இருக்குது. தயக்கம் இல்லாமல் இந்த நாளை நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தப்பு ஒன்று வரப்போகிறது இல்லைங்க. இருந்தாலும் கவனமுடன் செயல்படணும், ரைட்டுங்களா. உஷார்த்தன்மை வேறு, அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சுக்கலாம். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியம் கொஞ்சம் தடங்களோடு இருந்தாலும் இறுதியில் வெற்றி என்ற இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அருமையான ஒரு நாளாக தான் உங்களுக்கு தெரியுது. சித்திரையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரியவங்ககிட்ட ஒரு மதிப்பு மரியாதையாக நடந்து கொள்ளுங்க, விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய நாள். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த கன்னிக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டும் கலந்த கலவையாக இருக்குங்காட்டி சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் அனுசரித்து நடந்துக்கோங்க. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே, பரவாயில்லைங்க சார், உண்மையிலே பரவாயில்லைங்க. 10 பேர் 10 விதமாக சொன்னால் கூட என் மனசுக்கு தெரியுங்க சார், நேற்றோட இன்னைக்கு பரவாயில்லைங்க சார் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பரஸ்பரமான மனசு நீங்களே பேசுவீங்களே, உங்களுக்குள்ளேயே தெரியும். ஓ, நேற்றோட இன்னைக்கு கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கிறேன், பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு நாளாக தான் இந்த புரட்டாசி 11ஆம் தேதி உங்களுக்கு அமைய போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அந்நியோனியும் அதிகரிக்க போகுது. அனுசரணையாக குடும்பத்தார் நடந்துக்குவாங்க. சகோதர சகோதரியாகட்டும் அப்பா அம்மாவாகட்டும் இவங்களை விட கல்யாணம் ஆனவங்க உங்கள் அம்மனியோட கொஞ்சம் இணக்கமாக கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பல கருத்து வேறுபாடுகள் நீங்கி கொஞ்சம் குடும்பத்தை கொஞ்சம் நல்லாவே கொண்டு போகலான்னு வச்சுக்கலேன். உங்களை பற்றி ஒரு பார்வை ஒரு கண்ணோட்டமே மாறப்போகுது. குடும்பத்தாரும் மட்டும் இல்லை, வெளிவட்டார இருக்கக்கூடிய மக்கள்
வியாபாரம், தொழில், வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேல் அதிகாரி, கீழ் அதிகாரி எல்லாமே உங்களை பற்றி ஒரு பார்வை இன்னைக்கு ஒரு பாசிட்டிவாக மாறப்போகுது. அதனால் வியாபாரம், தொழிலில் மாறுறப்போ பொருளாதார முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக போகுதுங்க. நீங்கள் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க துலாம் ராசி நேயர்களே. இதுவரைக்கும் ஒரு பொறுப்பற்ற பேர் வழி அப்படின்னு பேர் எடுத்திருந்தா இன்னைக்கு உங்களுக்குள்ளேயே நானா பொறுப்பற்ற ஆளா, என் வேலையை நான் பாட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட பொறுப்பான ஆள் அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு. உங்களை தேஜஸ் இன்னைக்கு தகன்னு மின்ன போகுது. அப்பேற்பட்ட சொல்லுவாங்கன்னா தேஜஸ் ஒரு வைப்ரேஷனோட மின்ன போது கவலைப்படாதீங்க. மற்றபடி எதிர்பார்த்த சில உதவிகள் கூட நண்பர்கள், உறவுகள், நெருங்கிய வட்டாரத்திலிருந்து ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஹெல்ப் பண்ண போனால் செஞ்சிடலாம் மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாகவே எல்லாம் சொல்லக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. எந்த செயல்பாடாகட்டும், எந்த விஷயமாகட்டும், மனசளவில் உங்களுக்கு ஒரு தனி உற்சாகம், புதிய நம்பிக்கையை கொடுக்கு. அட என்னாலேயே அது முடியுமா அப்படின்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் உங்கள் மனசுக்கு உள்ளேயே தன்னை கண்டிப்பாக பிறக்க போதும். அலைச்சல்கள் அங்கங்கே இருந்தால் கூட மன நிம்மதியான அது ஒரு அலைச்சலாக ஏற்றுக்குவீங்க. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பல பேர்த்துக்கிட்ட கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அதை நீங்கி கொஞ்சம் இணக்கமாக கொண்டு வரீங்க. பகைமையை கூட நட்பாக மாற்றக்கூடிய காலகட்டம் சித்திரைக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குதுங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் நீங்கள் அதை ஜெயிச்சிருவீங்க. பொறுமையான ஆளுப்பா, நிதானமான அப்படின்னு ஒரு நல்ல பேர் இருக்கக்கூடிய காலகட்டம் சுவாதிக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குதுங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றை விட இன்னைக்கு ஒரு நம்பிக்கையான நாள், ஒரு உற்சாகம் மிகுந்த நாள் அப்படின்னு புரியக்கூடிய தன்மையை நீங்கள் உணர்வீங்க. மொத்தத்தில் ஒரு அமோகமான நாள் அப்படின்னே உங்களுக்கு சொல்லலாம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்களே, சார் ஒரு வேலையை சொன்னால் அது என்ன நம்பி சொன்னால் மற்ற எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் போகாது சார் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பொறுப்பு உணர்வு உணர்ந்து அந்த காரியத்தை கணக்கச்சிதமாக செய்கிறதுல இன்னைக்கு நீங்கள் தான் டாப்புங்க. உங்களுக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்பேற்பட்ட புரட்டாசி சனிக்கிழமை 11ஆம் தேதிங்க ஒரு பெருமாளை வழிபட்டுட்டு நீங்கள் இன்னைக்கு காலையில் போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் தன் முயற்சி, தன் நம்பிக்கைக்கு அளவே இல்லாத ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பார்த்து 10 பேர் அடேங்கப்பா என்ன பொறுப்பாக வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு பாராட்ட பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லாவே தெரியுதுங்க. இந்த கோச்சார அமைப்பில் மனசளவில் ஒரு விதமான குழப்பங்கள், பலவிதமான போராட்டங்கள் இருந்தால் கூட காரியத்தில் கண்ணா இருக்காண்டா அப்படிங்கிற ஒரு பேர், ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அமோகமாக இருக்குது. மற்றபடி நீங்கள் மற்ற 10 பேர் 10 விதமாக சொல்கிறத பார்த்து கோபப்படாமல் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் பேசக்கூடாது. தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன்னுடைய எய்ம் உண்டு அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா உங்களை அசைச்சிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை கெடுக்கிறதுக்கு 10 பேர் செய்வேன், மாப்பிள்ள நீ செய்யறதுக்கு முன்னாடி தப்பாக தான் போகு, எப்படி தான் டோஸ் வாங்கத்தான் போகிற அப்படின்னு நெகட்டிவாக பல பேர் அப்படியே தூபம் ஏற்றுவாங்க. கண்டும் காணாமல் போய்க்கும். ரைட்டுங்களா? வெட்டி பேச்சு, வீண் பேச்சு பேசுகிறவங்களுக்கு தவிர்த்து உங்கள் வேலை உண்டு நீங்கள் ஒன்று இருந்துட்டீங்கன்னா, உங்கள் பொறுப்பு உணர்வு உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அடாடாடா இன்னைக்கு உங்களையாட்ட ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைன்னு வச்சுக்கலாம். எப்பவுமே நீங்கள் வியாபாரம், தொழிலாகட்டும் எதுலேயுமே ஒரு நேர்மறையான சிந்தனை தான் இருக்கும். அந்த நேர்மறையான சிந்தனை கெடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி அந்த எதிர்மறையான சிந்தனை இருக்கக்கூடிய நபர்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீடு, மேல் வீடு, கீழ் வீடு எல்லாமே உங்களை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவாங்க. இது வரைக்கும் பல பேர் புரியாமல் இருந்திருப்பாங்க. உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சார் அப்படிங்கிற மாதிரி தன்னை போல பேசுவாங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த நாள் ஒரு உற்சாகம் மிகுந்த, ஒரு பெருமை மிகுந்த, ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய நாள் அப்படின்னு தெளிவாக சொன்னாலும் கூட விசாகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் அவசரம் இல்லாமல் ஒரு காரியத்தை செயல்படக்கூடிய தன்மையில் இருக்கீங்க. உங்களுக்கும் பொறுப்புகள் அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிருவீங்க. ஆனால் செய்யறது அசால்ட்டாக இருந்தால் கூட மனசளவில் சிந்தனை அதிகமாக தான் இருக்கு. நல்ல விஷயம் தானே, தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. கேட்டையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல பேர் பல விதமாக உங்களை பற்றி தப்பாக கூட சொல்லலாம். அதை கடந்து போகணும். எதிர் வினை ஆற்றங்கிறதுக்காக பேசிடப்படாது. கோபப்படாமல் இருந்துட்டீங்கன்னா கேட்டையும் இன்னைக்கு கோட்டையா ஜமீனா வாழலான்னு வச்சுக்கல. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, அன்பர்களே, வாங்க வாங்க. என்ன சார் இது ஒரே ஒரு மாதிரி இருக்கு சார், ஒரு புரிதல், ஒரு பிடித்தமான வாழ்க்கையை வாழ முடியலையே, எந்த செயல் செஞ்சாலும் அது நமக்கு பேக் ஃபயர் ஆயிடுதே அப்படின்னு மனசுக்குள்ள ஏன் சில பேர் ஓப்பனாக பேசுறது கூட பல பேருக்கு கேட்கும். அந்த அளவுக்கு மனசளவில் நொந்து போன இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சில வாய்ப்புகள் ஓப்பனாக கிடைக்க போகுது.
சில வாய்ப்புகள் கிடைக்கங்காட்டி உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரியங்காட்டி அந்த மன சஞ்சலம், மனசில் இருக்கக்கூடிய வெறுப்புத்தன்மை எல்லாம் குறைஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உபயோகமான நாள் அப்படின்னே சொல்லலான்னு வச்சுக்கலாம். தனுசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதுசாக ஒருத்தரை பார்க்குறீங்க, புதுசாக வியாபார சம்மந்தமாக வாடிக்கையாளரை பார்க்குறீங்க, ஒரு பார்ட்னரை பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும். வேலையிலேயே அப்படித்தான். ஒரு வேலையை உங்கள் சபார்டினேட்டுக்கிட்ட சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சொல்லுங்கள். இன்றைக்கி முடிச்சு கொடுக்கணும், இல்லை பார்த்துக்கோ அப்படிங்கிற மிரட்டுற மாதிரி சொல்லிடாதீங்க. சரித்தான் போ அப்படின்னு போயிடுவாங்க. ரைட்டுங்களா? அதனால் கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொருத்தரையும் வார்த்தை கனிவு வேண்டும் வச்சுக்கங்களேன். சொல்லுவோங்களேன், தன்மையாக பேசணும், வன்மையாக பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையில் தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. மற்றபடி சில பேர்த்துக்கு எதிர்பாராத சில சுப காரியத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய இது இருக்குது. அதுக்கே உங்களுக்கு எரிச்சல் வந்துடும். சுப செலவாக இருந்தாலும் கையில் காசு வேணும்ல, இருக்க 100 ரூபா 500 ரூபாய் செலவு பண்ண எங்கே வருது, கடன் வாங்கி செலவு பண்ணணுமா அப்படின்னு கோவப்பட்டு பேசுகிறாரு. பண்ணிக்கலாமா அப்படின்னு. அதுவும் அம்மனி சொன்னால் ஆமோதிச்சு பேசுறது ரொம்ப நல்லது. உங்கள் சொந்தக்காரனை மட்டும் 500 ரூபா கொடுக்கணும், என் சொந்தக்காரன் வந்தால் டீ கூட போட்டு தர மாட்டேன் அப்படின்னு கோவப்பட்டு பேசுகிறாரு, சண்டை வந்துருங்க. ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட உங்களுக்கு பல துறைகளில் நீங்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு சப்போர்ட்டிங் ஏதோ ஒன்று கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. எதுலேயுமே கொஞ்சம் கவனம், நிதானம், விழிப்புணர்வுடன் இருப்பது கூட உங்களுக்கு உங்கள் இது சுய ஒழுக்கம்னு சொல்லுவாங்களே, அதில் உங்களுக்கு அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. ரைட்டுங்களா? எப்பேற்பட்ட தப்பான வழிக்கு பல பேர் கூப்பிட்டா கூட எனக்கு தெரியும் என்ன ஒன்று அப்படின்னு மூஞ்சி அடித்த மாதிரியே பேசிடுவீங்க. நேருக்கு நேர் நீங்கள் பேசங்காட்டி உங்கள்கிட்ட தப்பான ஒரு வழியில் வந்து கூட்டிகிட்டு போகிற கூட பயப்படுவான். அதுல இல்லை நீங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் தானே, அது யாராக இருந்தாலும் சரி. அப்பேற்பட்ட தனிமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னென்னா தற்பரமாக பேசுறது குறைச்சிக்கணும். நான் தெரியுமில்ல, என்னை பற்றி தெரியுமா, எங்கள் தாத்தா ஒரு ஜமீன் அப்படின்னு அந்த மாதிரி அந்த தாட்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். தற்பெருமை பேசுறதை குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாகும். நெருங்கிய உறவுகள் கொஞ்சம் க்ளோசஸ்டாக வருவாங்க. ரைட்டுங்களா? இப்படி இருந்த உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே சிந்தனை 1க்கு 2 டைம் சிந்தனை பண்ணுவீங்க, யோசனை பண்ணுவீங்க. அந்த யோசனை இன்னைக்கு மேம்பட்டால் கூட சில குழப்பங்கள் வரங்காட்டி அதை செய்யலாமே வேண்டாம்னு கன்ஃபியூஷனில் விட்டுருவீங்க. இப்படி ரெண்டும் கலந்த கலவையான நாட்களாக இருக்கங்காட்டி சூழ்நிலையை அறிஞ்சு சூழ்நிலையை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டா தனுசு இன்னைக்கு அமோகமாக இருக்கலாங்க. அதுலேயும் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மனசுக்குள்ளே நல்ல முன்னேற்றம் தந்தால் கூட அதை கெடுக்கிறதுக்கு 10 பேர் வந்துடுவாங்க. அதை தாண்டி தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டே அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு வரப்போகுதுங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி எடுத்தங்க ஒருத்தன் பண்ணாதீங்க. 1க்கு 2 டைம் பல பேர் யோசனை கேட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா தனுசு இன்னைக்கு நல்லாவே கொண்டு போயிடலான்னு வச்சுக்கங்களேன். நல்லவை பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மகர ராசி என்பர்களே, சார் அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன், ஓயாத அலைச்சல் சார், ஓயாத உழைப்பு சார், 10 காசு மிச்சமாகமானீங்க சார், தானிக்கும் தீனிக்கு சரியாக போகுது, என்ன சார் வாழ்க்கை இது அப்படின்னு ஒரு வாழ்க்கையினாவே ஒரு புடிபடாத, ஒரு சேமிப்பே பண்ண முடியலையே, குடும்பத்தை ஃபியூச்சரில் நினச்சி கவலையாக இருக்குது சார் அப்படின்னு கவலைப்படக்கூடிய உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாற்று வழியினால் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக மகர ராசிக்கு புரட்டாசி 11ஆம் தேதி அந்த பெருமாள் அருளால் உங்களுக்கு ஒரு வழி கிடைக்க போதும். குடும்பத்தில் அனுசரணையாக இல்லை சார் அப்படின்னு நினச்சா கூட இன்னைக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருப்பாங்க. கல்யாணமானவங்களுக்கு பல கவலைகள் இருக்கத்தான் செய்ய, அதான குடும்பம். அந்த பல கவலைகளில் சில கவலைகள் குறைஞ்சு இன்னைக்கு அந்யோன்யமாக நெருக்கமாக மனம் விட்டு பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு குடும்பஸ்தர்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கவலைகள் இருந்தால் கூட இன்னைக்கு ஒரு மேம்பாடு, ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. மற்றபடி உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் முன்னப்பணம் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக தான் இருக்குது. எதுலேயும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மனசெல்லாம் உற்சாகமாக தான் இருப்பீங்க. வரவு செலவுக்கெல்லாம் அது ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இப்போ வியாபாரம் தொழில் அதில் எல்லாம் நல்ல ஒரு வரவு வரக்கூடிய ஒரு தொழில் தான் பண்ணுறீங்க. ஒன்றும் கையை கடிக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லைங்க. உங்களுக்கு என்ன கடன் இது கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் வசூலாக மாட்டேங்கிற கவலைகள் மனசுக்குள்ளே இருக்குங்க. அது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். பட் முயற்சி பண்ணால் ஒரு 1 or 2 months கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குது. வரா கடனை நீங்கள் கேட்டிங்கன்னா ஐயோ கேட்டே இருக்காருன்னு கொஞ்சம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் புரிதல் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? ஏன்னா அவங்கள பற்றி டீப்பான பல விஷயங்கள் நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னால் இதை பேசினா அவங்க புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு அடுத்தவங்கள பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்கள் பேசுங்க. அது அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்களுக்கு நம்ம கான்செப்டில் ஒன்று சொல்லுவோம், அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டா தப்பாக போயிடும்ல.
அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பேசுகிற மாதிரி பாருங்கள். மற்றபடி மனசளவில் உங்களுக்கு இதை செய்யலாமா வேண்டாமா, இவங்கள்ட்ட இதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு பல குழப்பங்கள் வந்தால் கூட ஃபைனலாக எப்படி சொன்னால் அவங்க நம்ம வழிக்கு வருவாங்க, எப்படி சொன்னால் அந்த காரியம் பலிக்கும் அப்படின்னு தொழில், வியாபாரம், வேலை, ஏன் அம்மனிட்டு கூட அப்படி தான் பேசுவீங்க. ஓகே, எடக்கு முடக்கா நம்ம வீட்டுக்காரி எடக்கு முடக்காரிங்கோ உன்னை சொன்னோம்னா கோவத்து சண்டைக்கு வந்துருவாளுங்க, சொல்கிறக்கு முன்னாடி சண்டைக்கு வந்துருவாளுங்க அப்படின்னு நினச்ச உங்களுக்கு இன்னைக்கு எதை சொன்னால் நம்ம அம்மனியை கவர் பண்ணலாம் அப்படின்னு அந்த கவரேஜ் ஏரியாவை நீங்கள் நல்லாவே கவர் பண்ணிடுவீங்க. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் மகர ராசிக்கு இன்னைக்கு அமோகமாக தான் இருக்குதுங்க. மற்றபடி வீட்டை நோக்கி ஒரு சுப செய்திகள் வரக்குண்டான காலகட்டம் இருக்குது. எந்த முயற்சி எடுத்தாலும் அதுக்கு இன்னைக்கு ஒரு முயற்சி கைவிடாது அப்படிங்கிற ஒரு தன்மை நல்லாவே இருக்குதுன்னு வச்சுங்களேன். எடுத்து பாருங்கள், நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்றை விட ஒரு பொறுமையாக இன்றைக்கி நாளை கையாட்டிங்கன்னா வெற்றிக்குண்டான வழி ஒரு மேன்மையான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நினச்சிட்டு இருந்த ஒரு சுபகாரியம் இன்னைக்கு சுப செய்தி ஒன்று கிடைக்க போகுது. அம்மனி கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனினா ஐயங்கிட்ட மாற்றி அப்படி வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு தெளிவான ஒரு மேம்பட்ட நாள் அப்படின்னு ஓப்பனாக சொல்ல முடியும். மகரம் இன்னைக்கு போன வாரம் நேற்றை விட இன்றைய நாள் சிறப்பான நாள், புதிய எண்ணங்கள் மேம்படக்கூடிய நாள் அப்படின்னு ஓப்பனாக சொல்லலாம். நல்லவை பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, என்ன சார் இந்த கும்பத்துக்காரன் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் மேலைங்களையும் பார்க்க காரியத்தை முடிச்சிடுறானே அப்படின்னு எப்பேற்பட்ட ஒரு மற்றவங்களால முடிக்க முடியாத விஷயத்தை கூட அசால்ட்டாக முடித்து செயல்படுத்தி வெற்றி என்ற ஒரு வாகை சூடக்கூடிய அருமையான நாள். ரைட்டுங்களா? கான்ஃபிடென்ட் பர்சன் 10 பேர் யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்ப நீங்கள் அவங்க யோசனை பண்ணுறவங்களே காரியத்தை முடிச்சிருவீங்க. அப்போ இப்படி தன்மையான நாளாக இந்த புரட்டாசி 11 கும்பராசிக்கு அமோகமாக இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவுகள், தொழில் வியாபாரத்தில் வரவுகள் வந்தால் கூட விரைய செலவு ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் எதுக்கு செலவிடணுமோ அதுக்கு பண்ணுங்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்த்தா சேமிப்பது உறுதிதான். ஆனால் இருக்க முடியாது. அப்படி வெட்டி செலவு ஆகக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி எல்லா விஷயத்துலையும் சரி, டெக்னிக்கலாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. வேலையிலையும் சரி, வியாபாரம் தொழிலில் இப்படி பண்ணால் தான் லாபம் அதிகம் வர மாதிரி தெரியுது அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல புதிய வழிகளை, நேர் வழியில் நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாங்கிற கண்டுபிடிச்சிக்கிங்க. எதிர்மறையாக போக மாட்டீங்க. நேர் வழியில் சம்பாதிச்சா எப்படி பல டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நியூ டெக்னிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக மனசுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு குடும்பத்தில் அம்மனி, குழந்தைய, அப்பா அம்மானுடைய தேவைகள் என்ன இருக்கோ கேட்டு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவீங்க. இன்றைக்கி கடையிலேருந்து அல்லது வேலையிலேருந்து போகிறப்ப அம்மனி வந்துட்டு இருக்கிற என்ன வேணும் அப்படின்னு எப்பவுமே இல்லாத கேட்பீங்க. அம்மனி கூட கேட்குங்க, எப்போ கேட்க மாட்டேன் இன்னைக்கு கேட்குறிய அப்படின்னு அவங்களே உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. ஆனால் அந்தளவுக்கு குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும், ஒரு பாசம், ஒரு நேசம், ஒரு அன்பு பிணைப்பு இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கும்பத்துக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. அப்படி அவங்க தேவையறிஞ்சு பூர்த்தி பண்ணங்காட்டி இன்னைக்கு ஒரே குதூகலமாக இருக்கலாம்னு வச்சுக்கல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் திடீர்னு ஒரு முடிவெடுக்க ஆமாஜாமி ஓட்டுறாதீங்க. 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி செய்யலாமா வேண்டாமான்னு முடிவெடுங்க. அது குடும்பம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது பணம் கடன் கொடுக்கறது அது போல இதாக இருந்தாலும் சரி, 1க்கு 2 டைம் யோசனை பண்ணுங்கள். திடீர் முடிவில் கமிட்மெண்ட்டை கொடுத்துறாதீங்க. ரைட்டுங்களா? உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பேச்சு பேசுறது, அதாவது கமிட்மெண்ட் அதெல்லாம் கொடுத்துறாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு மதிப்பு மரியாதை நல்லாவே இருக்குது. எங்கேயுமே தாழ்வாக போயிடக்கூடிய காலகட்டம் இல்லைங்க. ஒரு சொசைட்டிலையும் சரி, வீட்லேயும் சரி, எங்கேயுமே ஒரு ப்ளஸ்ஸாக தான் தெரியுதுங்க. இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்காகவே ஒரு டெவலப்பான நாள், உங்களுக்காகவே உங்கள் மதிப்பை உயர்த்துறதுக்காகவே இந்த சனிக்கிழமை நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடிய மேன்மை தகுந்த நாள் அப்படின்னு இந்த கும்பத்துக்கு சொல்லலாங்க. அதுவும் அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, எடுத்தவங்க வெளுத்துன்னு பண்ண மாட்டீங்க, சிந்திச்சு தான் செயல்படுவீங்க. அந்த செயலாற்றல் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. சதயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ஃபைனலாக அப்பாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடு டே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருவீங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு குதூகலத்துக்கு பஞ்சம் இருக்காது. முதல்ல கும்பம் இன்னைக்கு குதூகலமான நாள் அப்படின்னே சொல்லலாம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, வழக்கமாக தான் சார் அந்த சனி வக்கரங்கிறாங்க, மாறவே சார் அப்படின்னு ஜோசியம் தெரிஞ்சவங்களும் சரி, ஜோசியம் தெரியாதவங்களும் சரி அப்படின்னு மனசுக்குள்ளே சின்ன ஒரு கவலையில் இருக்கலாம். அந்த கவலைக்கு காரணம் சனி நினைக்காதீங்க. சனி உங்கள்கிட்ட இருந்தால் கூட உங்களை கைவிட மாட்டார், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கையில் பல பேர் இருக்கலாம். அப்படிப்பட்ட நம்பிக்கையினால் சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு மாறக்கூடிய காலகட்டம் இருக்குது. வெற்றி கொண்டான வழி
பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் மீன ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி 11 சனிக்கிழமையில் அது தெரியுது. அப்பேற்பட்ட உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றம், நேற்றை விட இன்றைக்கி ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. என்ன கொஞ்சம் அலட்சியமாக இருப்பீங்க, போ பார்த்துக்கலாம் விட நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக இருப்பீங்க. அப்படி அலட்சியம் இல்லாத ஒரு வியாபாரம், தொழில், வேலையில் இருந்தால் உங்கள் மதிப்பு, மரியாதை, பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அசால்ட்டாக இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறவர் வேற ஒன்றும் இல்லைங்க. அசால்ட்டாக இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் கூட நல்லாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சோம்பேறித்தன்மை, சுறுசுறுப்பு கொஞ்சம் இல்லாமல் மந்தமாக இருக்கிறது, ரைட்டுங்களா? ஒரு காரியத்தை தள்ளி போடுறது, இன்றைக்கி முடிக்க வேண்டிய காரியத்தை இன்றைக்கே முடிச்சா தானே பரவாயில்ல, தள்ளி போடுறது, இந்த மாதிரி காலதாமதம் பண்ணிங்கன்னா அந்த காரியம் கைகூடாமல் ஒரு வெற்றிக்குண்டான வழியை நீங்களே அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி எல்லாத்துக்கும் முன்னேற்றமான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம், ஒரு செயலில், ஒரு வேலையில், வியாபாரம், தொழிலில் பதட்டமாக சீக்கிரம் சம்பாதிக்கணும், படப்படன்னு சம்பாதிக்கணும், 1 மணி நேரம் சம்பாதிச்சாகணும் அப்படின்னு படப்படன்னு பண்ணுறது, அவசரப்பட்டு செய்கிறது, துடுக்குத்தனமாக செய்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது இன்னைக்கு கொஞ்சம் நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் ஒற்றுமையாக தான் இருப்பீங்க, அதில் ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் குடும்பத்துக்காக கொஞ்சம் விரைய செலவுகள் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் கல்யாணம் ஆனவங்க அம்மனி 2 கேட்டால் ஏதோ 1 நாள் வாங்கி கொடுங்க. இல்லை தண்டை செலவு, இல்லை நீ பேசுகிறது எல்லாமே தண்டை வார்த்தை அப்படின்னு அம்மனிட்டு எரிஞ்சு விழுவக்கூடாது. எரிஞ்சு விழுந்தீங்கன்னா இன்றைக்கி குடும்பம் குதூகலமாக இருக்காது, கும்மாளம் அடிச்சுட்டு போயிடும். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் அம்மனி சொன்னா, ஏமா ஏதோ இத்தனை கேட்குறேன், ஏதோ ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிக்குவேன் அப்படின்னு ஒரு 50% பேசினா கூட காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வச்சுங்களேன். முதல்ல குடும்பத்தை நீங்கள் தான் காம்ப்ரமைஸ் பண்ணணும். இல்லைன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வெடித்து பூதாகாரமாகக்கூடிய காலகட்டம் இருக்குது. மொத்தத்தில் சுப செலவானாலும் சரி, விரைய செலவானாலும் சரி, எந்த செலவு பண்ணாலும் உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா மீனம் இன்னைக்கு அமோகமான நாளாக கொண்டு போயிடலாங்க. அதுவும் போராட்டாதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள், குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அதை கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. பார்த்து நடந்துக்கோங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் பல மாற்றங்கள், உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு இருக்குது. ரேவதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விரைய செலவு அதிகமான கூட சொசைட்டியில் மதிப்பு மரியாதைக்கு பஞ்சம் இருக்காது. வெட்டி செலவு, தண்ட செலவு எல்லாமே ரேவதிக்கு கொஞ்சம் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் உஷாராக நடந்துக்கோங்க. மொத்தத்தில் மீனம் இன்னைக்கு சொன்னதை வச்சு நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக கொண்டு போயிடலாம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நம்ம ராசி பலனை என்ன இருக்கோ அதை ஓப்பனாக அப்படியே பேசிட்டு தான் வரங்க. இந்த இது இப்போ எப்படி பலிக்குது, உங்களுக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு கோச்சார் அமைப்பு இருக்குல்ல, அதை வச்சு நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்கிறது நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். போயிட்டு விட்டுங்களா. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. சென்னிமலையினுடைய முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.